ஹாய் லவ்லி கைஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். லவ்லி ஹாய்ஸ், லவ்லி சிஸ்டர், லவ்லி ஃபேமிலி. நீங்கள் என்னோடய நியூ சேனலில் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி என்னை ரொம்ப மிஸ் பண்ணதாக சொல்லி ரொம்ப கமெண்ட் பண்ணிங்க. ஐ எம் ரியலி நானுமே உங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ண இது பண்ணுன்னு தெரியாமல் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் ஓப்பன் ஆன உடனே பர்மிஷன் கொடுத்தோன்னே நான் அதில் வீடியோ போடுறேன். அது வரைக்கும் நான் இதில் வீடியோ போடுறேன். ஓகேடா? அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் உங்களோட பொண்ணுக்கு பேர்த்டேங்கிற மாதிரி ஜூன் 25ல் ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி அது எனக்கு மறந்து போச்சுடா. கொஞ்சம் இதை கேட்டுட்டு நீ எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணிடுறேன். நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன். ப்ளீஸ் சிஸ்டர், கோவம்லாம் படாதீங்க. அந்த ஸ்டோரி என்னங்கிறது மாதிரி கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஸ்டோரியை ரெடி பண்ணி போடுறேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். இதில் நம்ம ஜின், ஜிமினா, ஜேகோப், நம்ம ஜங்குக் இவங்க எல்லாருமே பிரதர்ஸ். நம்ம சுகா, நம்ம ஆரம், டயாங், வயன் இவங்க எல்லாருமே பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓகேடா? இந்த இன்ட்ரோ போதும். இப்போ அப்படியே நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கை காட்டுது. இப்படி காட்டினா அந்த பில்டிங்கோட நேம் வந்து பிளாக் கிங்டம். இப்படி அந்த பில்டிங்கை காட்டிட்டு இங்கே கட்டாகி இன்னொரு பிளேஸை காட்டுனா இப்போ அந்த பிளேஸில் ஒரு பர்சன் அப்படியே எழுந்து உட்காந்தா, டேய் டைம் ஆயிடுச்சுடா, நம்ம கிளாஸ்க்கு போகணுமா போகாண்டாமா, இன்னும் அந்த ஜங்குக்கு எந்திக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஜின் கத்தவும் ஜேகப் அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணா ஆல்ரெடி ஜங்குக்கு அந்த பிளேஸ்ல இருந்திருக்க மாட்டார். ஏன்னா எல்லார்ட்டையும் பிரச்சனை பண்ணுறதுக்கு அந்த பிளேஸ்லேருந்தே கிளம்பியிருப்பார். இப்படி கிளம்பியிருந்தா இவன் இந்த பிளேஸ்லே இல்லை, ஜின் என்னன்னா இந்த கற்றுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வந்தான். எங்கடா அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எனக்கு தெரில, அவன் பிரதர் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கே போனான் அந்த ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை தேடினா நம்ம ஜங்குக்கை தான் இப்போ காட்டினா நம்ம ஜங்குக்கா இல்லை, அங்கே இருக்கிற கிங்டமில் ஜங்குக்கோட கிங்டமில் இருக்கிற ஹோல் மேட்ஸையும் பயங்கரமாக பனிஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிற ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணாட்ட ஹெவி பனிஷ்மெண்ட்டு தான். இந்த மாதிரி மேட்ஸுக்கிட்ட, அங்கே ஒர்க் பார்க்குற சோல்ஜர்ஸ்கிட்ட, கார்ட்ஸுக்கிட்ட இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட்டுக்கு மேலே பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டு அப்படி அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனானா இந்த பிளேஸில் என்ட்ராகிற ஜின் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டு செய்கிற மூமெண்ட்டாக பார்த்துட்டு, அப்போ அங்கே கிளாஸ்க்கு கிளம்புன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸ்க்கும் பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கியா, டே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜின் கத்துனா இந்த வாய்ஸ் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்க ஜங்குக்கு கேட்குது. அச்சோ ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அந்த பிளேஸ்லேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா, எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாம் நோட் பண்ணா ஜின் பயங்கரமாக கத்திக்கிட்டே வராரு. ஓ, பிரதரை பார்த்து பயந்து போகிறானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னை நோட் பண்ணா, மா எங்கே போனால் அந்த ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்டான். இப்போ தான்டா நீ கத்திட்டு வர்றதை பார்த்து பயந்து ஓடுனான். உன் பையன் பயந்து மேட்ஸுக்கும் கார்ட்ஸுக்கும் சோல்ஜர்ஸ்க்கும் என்ன மாதிரி ஒர்க்கு கொடுத்துருக்கான்னு பாரு. போய் ஒருத்திக்கு ஃபுட்டு ஒழுங்காக சமைக்க தெரிலன்ட்டு அவளை 50 டைப்பில் ஃபுட்டை ரெடி பண்ண சொல்லியிருக்கான். யார் அதெல்லாம் சாப்பிடுவா? ஜூஸை இன்னொரு மேடுக்கிட்ட ஒரு ஜூஸ் எனக்கு பத்தாதுன்னு 30 ஜூஸை ப்ரிப்பேர் பண்ண வச்சுருக்கான். ஆளுக்கு தேவையில்லாத ஒர்க்கு கொடுத்துட்டு இங்கே இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான். எங்கே அந்த ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துனான். ஜேகப் தான், டே கத்தாதடா, நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக அவன் திரும்பவும் கிங்டமுக்கு வரமாட்டான், அதனால கொஞ்சம் அமைதியாரு, நான் எங்கே இருக்கான்னு பாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் அப்படி நம்ம ஜங்குக்கை தேடி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தான். இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு ட்ரீக் மேலே உட்காந்துருந்து இவ்வளோ நேரம் பிரச்சனை பண்ணது போதாதான், அது ஏதோ மியூசிக் திங்ஸை ஹேண்ட்ஸில் வச்சபடி மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. டே ப்ராப்ளத்துக்கு பிறந்தவனே, ஹோல் ப்ராப்ளத்தையும் கிங்டமில் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கூப்பிடவும், ஹயாங் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மரத்து மேலே உட்காந்துருந்தே நம்ம ஜேகப்ட பேசினா, கீழே இறங்கி வரியாடா, டைம் ஆயிடுச்சு. ஜின் கத்துறான். நான் வரமாட்டேன், அவர் என்னை பனிஷ் பண்ணுவார், நீ பண்ண ஒர்க்குக்கு தானே. ஹே கிங்டம் என்னது, இங்கே பாரு, இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, கீழே இறங்கி வானா வந்துடணும், அப்போ என் ஜின்னுகிட்டேருந்து காப்பாற்றுவேன்னு சொல்லு, அப்போ தான் வருவேன் அப்படிங்கிற மாரி ஜேகப்ட சொல்லவும்,
காப்பாற்றி தொலைகிறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியே நம்ம ஜங்குக் பறந்தபடியே நம்ம ஜேகப்ட்ட வந்தா, லூசு பிடிச்சவனே எப்படி பறந்து வர? உன்ட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், வேர் உல்ஃபா மட்டும்தான் இருக்கணும். இப்படிலாம் நீ வேம்பேராக சேஞ்ச் ஆகக்கூடாது. எதுக்காக இப்போ இப்படி பறந்து வந்த? இதை மட்டும் ஜின் பார்த்தா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் திட்டவும், ஹேய் ட்ரீலேருந்து நான் குதிக்க வாடா முடியும். நான் அதனால தான் என்னோடய பவர் மூலியமாக வந்தேன். அதைத்தானே சொல்கிறேன். வேம்பையரோட பவரை உன் பாடியில் நீ காட்டக்கூடாது. நீ வேர்வுல்ஃப். இது வேர்வுல்ஃப் கிங்டம், பிளாக் வேர்வுல்ஃப் கிங்டம். அதுக்கு நார்மலாக இரு. தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணனா ஜின் கையால் அடிப்பட போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்க வான் பண்ணி திட்டினபடியே நம்ம ஜின்னுக்கிட்ட வந்து விடவும், ஏண்டா மேஜிக் கிளாஸ்க்கு போடுற ஐடியா இல்லையா? அங்கே ரொம்ப போர் அடிக்கும், நான் கிங்டம்லேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னான். ஜங்குக்கோட காற்றை நம்ம ஜின் திருக்குனபடியே ஜின் நம்ம ஜங்குக்கு நம்ம ஜேகப் இவங்க எல்லாருமே மேஜிக் கற்றுக்க ஒரு கிளாஸஸ்க்கு வராங்க. இப்படி இவங்க எல்லோரும் வந்தால் இப்போ அந்த மேஜிக் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அப்படி காட்டினா எல்லாருமே அந்த பிளேஸில் மேஜிக் கற்றுக்கிறதுக்கு உள்ளே என்றானா ஜின் அப்படியே நம்ம ஜங்குக்கு விட்டுட்டு சேஃபாக அந்த பிளேஸில் இருந்துக்கோ. எக்காரணத்தை கொண்டு உனக்குள்ளே இருக்கிற பவர்ஸை வெளியே கொண்டு வரக்கூடாது, புரியுதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து ஜின் போகவும், ஹயாங் சொல்லிட்டா நான் கேட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு ஒவ்வொருத்தட்டையாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவார். இப்படி பிரச்சனை பண்ண ஆரம்பித்தா இப்போ நம்ம ஜங்குக் தான். ஜங்குக்கு கொஞ்சம் பர்சன்ஸை ஹெவியாக பனிஷ் பண்ணிகிட்ருப்பார். இப்படி பனிஷ் பண்ணிகிட்டு இருந்தா ஜங்குக்கோட பிஹேவியரை பார்த்து எல்லாருமே ஜங்குக்கு திட்டிக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை நான் பார்த்ததே இல்லை. இங்கே இந்த பிளேஸ்க்கு மேஜிக் கற்றுக்க வந்து சொன்னால் அவன்கிட்ட இருக்கிற பவரை வச்சு எல்லாரையுமே கதற விட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கும் எவ்வளோ ஹெவியான பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறான். இவனெல்லாம் வான் பண்ண யாருமே இல்லையானுங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டிக்கிட்டே போனான். யாரை பார்த்து இந்த அளவுக்கு குறை சொல்லிக்கிட்டே போகிறாங்க? அந்த மாதிரி யார் டெவில் மாதிரி நடந்துக்கிறா? டெவில் மாதிரி பிஹேவியர் யாருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக பேசிட்டு போகிறத கேட்டுக்கிட்டே வந்தான். இப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த பிளேஸில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்டையாக அவரோட மேஜிக் பவர் மூலிமா ப்ளே பண்ணி விளையாண்டுட்டுருக்காரு, ரேக் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி ரேக் பண்ணால் கரெக்டாக தான் சொல்லிட்டு போயிருக்கானுவன். என் பிரதர் டெவில் தான் கரெக்டாக தான் இருக்கான். அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் ஹையாங் மிரட்டிட்டு போயுமே அவனோட பவரை எப்படி வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் ஜங்குக்கை பார்த்தா. ஜங்குக்கு அப்படியே ஜிமினா பார்த்துட்டு, டே ப்ரோ இங்கே வா என் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை கூப்பிட்டா. உன் பக்கத்தில் நான் ஏன்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டா. டே வாடா, நான் பற்றி அவ்வளோ அழகாக ரேக் பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக்கு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஜங்குக்கு இங்கே மேஜிக் கற்றுக்க வந்திருக்கும். ஏன் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன்? இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா ஜின்னுட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கற்றுனா. படா உனக்கு ரேக் பண்ண தெரிலன்னு சொல்லிட்டு போ. இது எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? ஒவ்வொருத்தரையாக ரேக் பண்ண சொல்ல ஹெவியாக இருக்குது. நீ என் கூட வந்து ரேக் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவையும் கூட்டணிக்கு கூப்பிடுறாரு. இப்படி கூப்பிட்டா உன்னை ஹயாங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் வச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே போனால் நம்ம டே தான் இந்த மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன மாதிரி பிஹேவியர்டா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே நம்ம டே போனால் டேயை நோட் பண்ணிவிட்டு நியூ பர்சன்ட் மாதிரி தெரியுது, டே யார்டா அது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவன் என்னோடய ஃப்ரெண்டு, முன்ன பின்ன அவன் ஃப்ரெண்டை நான் பார்த்தது இல்லையே, அவன் அதர் கிங்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நம்ம ஜிமினா அங்கேருந்து போனால், அதர் கிங்டமா இருந்துமே நான் இவனை இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரேக் பண்ணுற ஒர்க்கை ஹெவியாக பண்ண ஆரம்பிப்பார். இப்படி பண்ண ஆரம்பித்தா இப்போ நம்ம டே தான் ஜிமினா பார்த்துட்டு, ஏன்டா அவன் பிரதர் இந்த மாதிரி இருக்கான்? மேஜிக் கிளாஸ் தான் கற்றுக்க தானே அந்த பிளேஸ்க்கு வந்தோம். அப்படி இருக்க சொல்ல ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்? ஐயோ உன் பிரதரோட பிஹேவியரை பார்க்க சொல்லி எனக்கு கோவமாக வருது. ஒவ்வொருத்தட்டையும் அப்படியே அப்ளை பண்ணுவான். எல்லாருக்கும் எப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். டே டயாங், நீ இங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்குறத வச்சு தான் பேசுகிற. என்னோடய கிங்டமில் வந்து பாரு, அங்கே என் மாமுக்கு டேடுக்கு மட்டும்தான் பனிஷ்மெண்ட் கிடையாது, மற்ற எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. அவன் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணதுக்கு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து ரேக் பண்ணுவான், புள்ளி பண்ணுவான். அது தெரியுமா உனக்கு? ஏதோ என் ஹயாங் ஜின்னை பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் பயப்படுவான். அவரை பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோலும் ஆவான். இங்கே ஹயாங் இல்லைல்ல, அதான் அவன் ப்ளே பாய் புத்தியை கரெக்டாக காட்டுறான். எத்தனை பேர்கிட்ட ப்ளே பண்ணி விளையாடணுமோ அவ்வளோ பேர்கிட்டையும் ப்ளே பண்ணிவிட்டு கூலாக கிளாஸ்க்கு வந்துடுவான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா போனால் நம்ம கூடயே படிக்கிறான்.
ஆமாம், நானும் அவனும் ட்வின் பிரதர்ஸ். 2 பேரும் ஒன்றா தான் பிறந்தோம். என் கூட தானே இருக்கான். ஆ என்ன சரி, எப்படி உன் பிரதர் எங்கே இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி வீமின் 2 பேருமே வந்தான். இப்போ ஆப்போசிட்டில் இன்னொரு பர்சண்ட்டாக காட்டுது. இப்படி காட்டினா அந்த பர்சன்ட் சார்லி. சார்லி நேராக இப்படி ஆப்போசிட்டில் வர டே நோட் பண்ணவும் சார்லி டே நோட் பண்ணிவிட்டு, பேபி, ஏஞ்சல் பேபி, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிற, அப்போ இருந்த மாதிரி அப்படியே இருக்கிற, என்னை பார்த்து என்னை நீ கண்டுபிடிப்பியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக சார்லி வேகமாக வந்து டே முன்னாடி நிற்கவும் டே கொஞ்சம் ஷாக் ஆகி, ஹே என்னடா வழி தெரியலையா என்ன அப்படிங்கிற மாதிரி டே கேட்டான். ஹே, என்னோட நேம் சார்லி, உன்னோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி டேட்டா கேட்கவும், அவன் நேம் டேயாங், என் நேம் ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட 2 ஹேண்ட்ஸையுமே ஜிமினா ஹோல்ட் பண்ணப்படி கிரிப்பாக பிடிச்சிட்டு, அவனுக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க நான் ஒருத்தங்க இருக்கேன், அதுவே போதும், உன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒன்றும் தேவையில்ல போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இங்கேருந்து கூப்பிட்டு போனான். டே ஜிமினா என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பேசினான். டே அவன் ரொம்ப மோசமான பையன், உனக்கு தெரியாது, உன்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது இந்த ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும், என் ஃப்ரெண்டை சேஃப் அண்ட் சேஃபாக நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி கத்துவோம். நம்ம சார்லி தான் இப்படி போகிற டைம் நோட் பண்ணிவிட்டு, எனக்கு அவனை நல்லா தெரியுது, உன்னை ஃபாஸ்ட்டில் நான் இழந்துட்டேன், இப்போ ஃப்யூச்சரில் என் கண்ணு முன்னாடி இருக்கிற, ஆனால் ஃபாஸ்ட்டில் அந்த ஜங்குக்கால தான் உன்கிட்ட கூட என்னால் வர முடியல, ஆனால் இப்போ இந்த பிளேஸில் என் முன்னாடி இருக்கிற, போன டைம் எனக்கு கிடைக்காத என் லவ்வை இந்த டைம் கண்டிப்பாக எடுத்துப்பேன், டயாங் உன்னை கண்டிப்பாக எடுத்துப்பேன், ஃபாஸ்ட்டில் உள்ள மெமரிஸ் எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லை பிள்ளைக்கே, இல்லைன்னா என்னை பார்த்தோன்னே நார்மலாக பேசியிருப்பியா, நீ மட்டும்தான் அந்த பிளேஸில் இருக்கியா, ஆனால் இந்த ஜங்குக் உன்னை விட்டு எங்கேயும் மூவ் ஆன் ஆக மாட்டானே, எப்போதுமே உன் கூடயே தானே இருப்பான், அந்த ஜேகே எங்கே போனான், அந்த ஜேகே அவன் எப்போதுமே எந்த செகண்டாக இருந்தாலும் நீ இருக்கிற பிளேஸில் தானே இருப்பான், இங்கே அவனை நான் பார்க்கவே இல்லையே, ஒரு வேளை என் லவ்வுக்காக நீ எனக்காக திரும்ப அந்த வேர்ல்டில் போத் பண்ணி வந்திருக்கியா, ஆ இந்த சார்லியோட லவ் என்கிட்ட வரணும்னு வந்திருக்கு பிள்ளைக்கு, ஜங்குக்கு இல்லாத இந்த பிளேஸில் டேயை நான் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிப்பேன் கரெக்ட் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா, டேயை பற்றி பேசிகிட்டு இருந்தா நம்ம சார்லியை வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கு இடிக்கிறாரு. இப்படி இடித்து ஃப்ளோரில் தள்ளி விட்டுட்டு அப்படியே சார்லியை பார்த்தா, டே அறிவு கட்டவனே எவ்வளோ தைரியம் தான் என்னை இடித்து தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் சார்லியை திட்டிட்டு ஜங்குக்கும் நோட் பண்ணுவோம். டே என்ன மாதிரிடா என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, கொன்னுருவேன் பார்த்துக்கோ, என்ன நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, யார் எவருன்னு தெரியாமல் பேசின வார்த்தையை விட்ட அப்படியே இறக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சார்லி கிட்ட வந்து பயங்கரமாக மிரட்டிட்டு பேக் சைடில் நம்ம ஜங்குக்கு 3 மெம்பர்ஸ் விரட்டிட்டு வருவாங்க. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, இப்போ எனக்கு ஹெவி ஒர்க் இருக்குது, அப்புறம் நான் கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா, இந்த மாதிரி இருக்கிற ஜங்குக்கும் டேயும் ஒரே பிளேஸில் இருக்கிறத சார்லி நோட் பண்ணுறான். என்னால் நம்ப முடியல, என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல, ஜங்குக் டெவில் ஜேகே இவன் இந்த பிளேஸில் இருக்கானா, ஆனால் நம்மளை அடையாளமே தெரியலையே, இந்நேரத்துக்கு நம்மளை அடையாளம் தெரிஞ்சிருந்துச்சா கண்டிப்பாக நம்மளை இந்த பிளேஸ்லேயே கில் பண்ணியிருப்பானே, அடையாளம் தெரியலையா, அப்போது டேக்கும் ஜங்குக்கும் ஃபாஸ்ட்டில் நடந்த மெமரிஸ் எதுவுமே ரீகப் ஆகலை, எனக்கு மட்டும்தான் அப்போ எல்லாம் ரீகப் ஆகிருக்கா, இதுவும் நல்லா இருக்குது, ஜங்குக்கை வச்சுக்கிட்டு டேயை கரெக்ட் பண்ணாதான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஜங்குக் போன டைம் நீ அவன்கிட்ட க்ளோஸாக இருக்க போய்தான்டா என்னால் அவன் பக்கத்தில் கூட போக முடியல, ஆனால் இப்போ உனக்கு ஃபாஸ்ட்டில் நடந்த மெமரிஸ் எதுவுமே இல்லைங்கிறப்போ நான் டேயை கண்டிப்பாக எனக்குன்னு சீக்கிரம் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லி அங்கேருந்து போனால், இப்போ நம்ம ஜங்குக்கு ரன் பண்ணபடி போய் ஒரு முட்டு சந்தில் போய் நிற்கிறாரு, அங்கிட்டும் போக முடியும் இங்கிட்டும் போக முடியாமல் நிற்கவும் அந்த 3 மெம்பர்ஸ் அப்படியே ஜங்குக்கை மறைச்சபடி நின்று, டே மேஜிக் கற்றுக்க வந்தால் மேஜிக்கை மட்டும் கற்றுக்க மாட்டியா, போகிற வர எல்லார்ட்டையும் ஃபைட் பண்ணுவியாங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ண வந்தான். டேய் நான் என்னோடய லுக்கை மட்டும் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், நீங்களாம் மிரண்டுருவீங்க, நான் ஒரு வேம்பயர், அது முதல்ல தெரிஞ்சுக்கோ,
பக்கத்தில் வந்து ஏதாவது ப்ளே பண்ணி வச்சிங்க என் டீத்தாலே கடிச்சு பிளட்டை மொத்தத்தையும் சக் பண்ணி சாப்பிட்ருமே அப்படிங்கிற மாதிரி மிரட்டவும், டே பாருடா வேர் உல்ஃப் கிங்டம்ல இருந்து வந்துவிட்டு வேம்பயர்னு சொல்லி நம்மளையே பயமுறுத்துறான். அப்படியாடா எங்கே உன் வேம்பயர் லுக் எடுத்து காட்டு பார்ப்போம், காட்றா பார்ப்போம் காட்றா பார்ப்போங்கிற மாரி ஜங்குக்கு வெறுப்பேற்றவும், ஜங்குக்கு கொஞ்சம் காண்டாகி கோவத்தில் டக்குன்னு ஒரு செகண்டில் மொத்தமாக வேம்பயராக சேஞ்ச் ஆகி அவருக்கு பிளாக் கலரில் ஸ்லீவ் ரெக்கெல்லாம் வருது, டீத்லாம் வெளியே வந்து அப்படியே அவரோட ஐஸ் பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகுது. என்னடா பிளட்டை சக் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக்கோட இந்த லுக்கை பார்த்துட்டு அப்படியே இந்த 3 மெம்பர்ஸும் பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. இப்படி ஓடினா நம்ம ஜங்குக்கு பயமுடுத்திட்டு நார்மலாக சேஞ்ச் ஆகி என்னையே பயமுடுத்திடலான்னு நினப்பா, நான் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இப்படி போனால், இந்த மாதிரி பண்ணிட்டு போகிற ஜங்குக்கை பார்த்துட்டு நம்ம ஜின்னுக்கு தான் கடுப்பாகுது. வேம்பயராக சேஞ்ச் ஆகாதன்னா இப்படி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே வேம்பயர் ஆகுறேங்கிற மாதிரி கடுப்புலேயே நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால், இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஈவினிங், அதாவது கிளாஸஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்ருக்கும். இப்படி கிளாஸஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்டு இருந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் நேராக கிளாஸ்க்குள்ளே போகிறாரு. இப்படி கிளாஸ்க்குள்ளே போனால் டேயும் ஜிமினாவும் ஒரு சீட்டில் லாஸ்ட்டு டெஸ்கில் ஒரு சீட்டில் உட்காந்துருப்பாங்க. இப்படி உட்காந்துருந்தா நம்ம டேயை இடித்து தள்ளினபடி நம்ம ஜங்குக்கு உட்காருதாரு. இப்படி உட்காந்தா டே கொஞ்சம் ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணா, என்னடா என்ன என்னையே பார்த்து முறைச்ச மாதிரி தெரியுது, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி டேட்டை பிரச்சனை பண்ண போனால், ஹேய் நான் தானே அந்த பிளேஸில் இருந்தேன், இப்படி இடித்து தள்ளுற உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இங்கே எத்தனை பிளேசஸ் இருக்குது, அதில் எதிராவது போய் இருக்க வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்து திட்டுனா, டேய் நீ தாண்டா தப்பாக என் பிளேஸில் வந்து உட்காந்துருக்க, இது என்னோடய பிளேஸ், நான் டெய்லியும் இதே பிளேஸில் தான் இருப்பேன். டே ஜிம்னா அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்லலையா, அவன் என்ன பிரெயினை கலட்டி கிங்டம்லேயே வச்சுட்டு வந்துட்டானா, ஆ தேவையில்லாமல் குரலை வசதி பேசுகிறான், அப்புறம் நான் யாருங்கிறத காட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோவமாக ஜிமினாவை திட்டவும், டேய் சும்மாடா டே அங்கே கீழே உட்காருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் அவன் பண்ணதை சொல்ல மாட்டேங்கிற, டே ப்ளீஸ்டா அது அவனோட சீட்டு தாண்டா, அவன் தாண்டா அந்த ஓரத்தில் உட்காந்துருப்பான், நீ நான் தான் சொல்ல மறந்துட்டேன், நீ கோவப்படாத எங்கன்னு உட்காந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாட்டே பக்கத்தில் உட்கார வச்சா, சும்மா துள்ளுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு காலுக்கு மேலே காலை போட்டுட்டு ஃபுல் மாஸான லுக்லேயே உட்காந்துருக்காரு. எல்லாருமே மேஜிக் கிளாஸில் மேஜிக்கை கற்றுக்க வந்தால் நம்ம ஜங்குக்கு மட்டும் இருக்கிற எல்லார்ட்டையுமே பிரச்சனை பண்ணதுக்குன்னே அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாரு. இப்போ அங்கே ஒரு மெஜிஷியன் உள்ளே என்ட்ராகி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருக்குமே மேஜிக் பட கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கால தான் சும்மா இருக்க முடியல. ஜங்குக்கு நம்ம மெஜிஷியனுக்கு பேக் சைடில் பிளாக் போர்டில் என்னெல்லாமோ கிறுக்குறாரு. மெஜிஷியன் அந்த மாதிரி, மெஜிஷியன் இந்த மாதிரி, மெஜிஷியன் வந்து ஒரு டாங்கி மாதிரிங்கிற மாதிரி என்னெல்லாமோ மேஜிக் மூலியமாக இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சிரிப்பு வர்ற மாதிரி பண்ணவும், எல்லாருமே அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு மெஜிஷியன் கிளாஸ் எடுக்கிறத கவனிக்கிறத விட்டுப்பட்டு ஜங்குக் பண்ணுற அந்த பிளாக் மேஜிக்கை பார்த்து சிரிப்பாங்க. இப்படி சிரித்தா டே இந்த மூமெண்ட்டை பார்த்து கொஞ்சம் காண்டாகிட்டே ஒரு பவுலை போட்டு பிளாக் போர்டில் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்ம ஜங்கு கிறுக்குனது எல்லாத்தையும் அழிச்சிருவாரு. அழிச்சா நம்ம ஜங்கு காண்டில் டே நோட் பண்ணால், ப்ரொஃபஸர் அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணவும், இப்போ அப்படியே ப்ரொஃபஸர் நேராக அதாவது ஒவ்வொரு டெஸ்க்காக மூவ் ஆன் பண்ணி நடந்துட்டு வந்தால், இப்போவுமே ஒரு பேப்பரில் அண்ட் ஒரு மாதிரி கோமாளித்தனமான ஒரு பிக்கை வரைஞ்சி ப்ரொஃபஸரோட பேக் சைடு முதுகில் ஒட்டிடுவார். இப்படி ஒட்டி அனுப்புனா இதையுமே நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காண்டிலேயே ஒரு பவர் கொடுத்து அந்த பிளேஸ்லேருந்து அதை மூவ் ஆன் ஆக்கவும், இதை பார்க்குற ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. இப்படி கடுப்புலேயே நோட் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ அந்த பிளேஸ்லேருந்து அந்த மெஜிஷியன் அவங்க கிளாஸை எண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகவும், ஜங்கு காண்டா அப்படியே டேயோட ஷார்ட் காரை பிடிச்சிட்டு டே என்னடா நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில், நான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அதை அவ்வளோத்தையும் பிரேக் பண்ணுவேன், என்ன என் மேலே பயம் இல்லையா, என்ன நினச்சி என்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக டேட்ட சண்டைக்கு போனான். டே அப்படியே ஜங்கு கூட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு, டேய் இங்கே பாரு, உன்னை பார்த்து இங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸும் வேணால் பயப்படலாம், நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ பயமுறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன், ஒரு மெஜிஷியன்ட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கோ, இந்த பிளேஸில் நீ மேஜிக் கற்றுக்க வந்திருக்க, அதை ஒழுங்காக கற்றுக்கோ, ஹே எனக்கெலாம் மேஜிக் யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லைடா, நானே பிளாக் மேஜிக்கால் நிறைஞ்சி தான் இருக்கேன், அது உனக்கு வேணால் ப்ரூஃப் பண்ணி காட்டட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டேட்டை ஃபைட் பண்ண போனால் நம்ம குக்கை பிரித்தபடி ஜிம்னா வந்துட்டு, போதுண்டா 2 பேரும் சண்டை போடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா உன் பிரதர் ரொம்ப ஓவராக பேசுகிறான், அப்புறம் நான் கோவத்தில் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, சொல்லி வைப்பதுக்கும் நீ சொன்னிங்கிறதுக்காண்டி தான்
இந்த பிளேஸில் மேஜிக் கற்றுக்க நான் வந்தேன் என் கிங்டம்லேருந்து அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம திட்டுனா, டே என்ன ஓவராக பேசுகிற மாதிரி தெரியுது, என்ன பயமுடுத்துறியா மிரட்டுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே மிரட்ட போனோம். வாயை மூடிட்டு போடா, இல்லாட்டி ஜின்கை என்கிட்ட போட்டு கொடுத்துருமே, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. இங்கே பாரு டேய், நல்லாவே ஜின்கை எனக்கு தெரியும், நான் ஜின்கிட்ட நீ டேட்ட பிரச்சனை பண்ணுங்கிறத சொன்னேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜின்னோட பேரை சொல்லவும் நம்ம ஜங்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகி, உன்னை தனியாக நீ சிக்குவில்ல, அப்போ சரியாக கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஜங்குக்கு அங்கேருந்து போனா என் பிரதர் அப்படி தான்டா, நீ அவனை கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பக்கத்தில் வச்சபடியே கிளாஸஸை கவனிக்க ஆரம்பிப்பார். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகி எல்லாருமே அவங்கவுங்க கிங்டமுக்கு கிளம்புனா, இப்போ நம்ம ஜங்குக்கு போனால் ஜங்குக்கு போகாத விடாத அளவுக்கு அந்த 3 மெம்பர்ஸும் மறைக்கிறாங்க. டேய், எங்களையே பயமுடுத்துறியா, அந்த மாதிரி லுக்கை சேஞ்ச் பண்ணி காட்டிட்டா நாங்கள் பயந்துருவோமா, நீ ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணி அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்க. இங்கே பாரு, நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த மாதிரி டயத்துக்கு இந்த மாதிரி நைட்டு டைம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த பில்டிங்க்கு நீ வரணும். நம்ம 2 பேருமே அந்த பில்டிங்குள்ளே என்ட்ராகிறோம். அந்த பில்டிங்க்குள்ளேருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸை எடுத்துகிட்டு வெளியே வரும். யார் முதல்ல வெளியே வராங்களோ அவங்க தான் ரொம்ப தைரியசாலி. இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்து பேசினா, ஐயோ நமக்கேற்ற சேலஞ்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்ல வந்தா, ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை நம்ம ஜின் பிடிச்சிட்டு, அவன் சேலஞ்சுக்கெலாம் வரமாட்டான், அவன் கிங்டம் மட்டும் வெளியே வரமாட்டான். ஜங்குக் ஒழுங்காக கிங்டம்குள்ளே இருக்கணும், இப்படிலாம் நீ அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணக்கூடாது, நைட்டு டைம் எங்கே வெளியே போகணுன்னு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜின் திட்டுனா, டேய் அப்போ நீ ஒரு தொடநடுங்கியா, அப்போ எங்கள் எல்லாரையும் சும்மா பயமுடுத்திட்டு அலையிறியா, நான் கூட நீ நடந்துக்கிற மூமெண்ட்டில் பார்த்தா ரொம்ப தைரியசாலின்னு நினச்சேன், இதுக்கப்புறம் யாரையாவது புல்லி பண்ணுறேன் ராக் பண்ணுறேன்னு பண்ணிப்பாரு, அப்புறம் இருக்குது. உண்மையிலேயே உனக்கு தான் தைரியம் இல்லையே, தைரியம் இருந்தால் நீ அந்த பிளேஸ்க்கு வரணும்ல என் கூட சேலஞ்சில் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜின்னோட ஹன்ஸை தட்டி விட்டுட்டு, டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அங்கே பாரு நான் கரெக்டாக அந்த நைட் அந்த டயத்துக்கு கண்டிப்பாக நீ சொன்ன பில்டிங்க்கு நான் வருவேன், நீயும் அந்த பிளேஸ்க்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜின் அப்படியே ஜங்கு கூட ஹன்ஸை பிடிச்சிட்டு, என்ன மாதிரி உளர்ற, இங்கே பாரு நீ நைட்டு டைம் ரொம்ப நார்மலாக இருக்க மாட்டேன், வேம்பையரோட பவர் உனக்குலாம் அப்போ தான் ஹெவியாகும், உன்னாலேயே அதை சில டைம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க ஜங்குக், அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, ஹயாங் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், அவன் என்னை பற்றி அப்படிலாம் பேசுவான், அதை கேட்டுட்டு இருக்கணுமா, டே உன் சேலஞ்சுக்கு நான் ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவள் கூட சேர்ந்து நானும் என் பிரதரும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஜேகப்பு ஜிமினாவும் வாரேங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே நைட்டு ஒரு பில்டிங்கு போகிறதுக்கு ஓகே பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்லேருந்து போகவும், டைம் ஸ்கிப் ஆகி அவங்க சொன்ன டயத்துக்கு அந்த 3 மெம்பர்ஸும் அந்த பில்டிங் முன்னாடி வந்து நின்னா, நம்ம ஜேகப் ஜிமினா ஜின் இவங்க 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. என்னடா ஆளாக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் நின்னா, ஜங்குக்கு இந்த பிளேஸ்க்கு வரலையா, என்னமோ பெருசாக பேசுனா ஃபஸ்ட்லேயே சேலஞ்சு ஓகே பண்ணி அந்த பிளேஸில் திங்ஸ் எடுத்துகிட்டு முதல்ல வெளியே வருவேன்னு பயந்து கிங்டம்லேயே இருந்துட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜின்னை கலாய்க்கவும், டேய் அவன் எங்களுக்கு முன்னாடியே அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டான், ஒருவேளை அவன் இந்த பில்டிங்குள்ளே போயிருக்கலாம், நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பில்டிங்குள்ளே இவங்க எல்லாரும் உள்ளே என்ட்ரானா, இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது, இவங்க எல்லாரும் ஒரு பில்டிங்க்கு வந்தால் நம்ம ஜங்குக்கு வேற ஒரு பில்டிங்கு போயிருப்பார், இந்த அட்ரஸுக்கு வர சொன்னால் வேற ஒரு அட்ரஸுக்கு போயிட்டு அந்த பில்டிங் முன்னாடி வந்து இப்போ நம்ம ஜங்குக்கு நிற்கிறாரு. வாவ், செம மாஸ், பிளாக் கிங்டம், நேமே மாஸாக இருக்குப்பா, என்ன நம்மளை சேலஞ்சுக்கு வர சொல்லிட்டு இவன் எங்கே போனா, காங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நம்ம ஜங்குக்கு சுற்றி பார்த்துட்டு, டேய் தொடநடுங்கி என்னை பார்த்து இப்படி பேசிட்டு நீ வரலையானுங்கிற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ணிவிட்டு, இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம், இந்த பிளேஸ்க்குள்ளே போய் ஏதாவது திங்ஸ் எடுத்து அவன் ஃபேஸ் முன்னாடி வச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளாக் கிங்டம்குள்ளே நம்ம ஜங்குக் என்ட்ராகிறாரு. இப்படி பிளாக் கிங்டம்குள்ளே என்ட்ரானா அந்த பிளேஸ்லேயே கொஞ்சம் தூரத்தில் தவம் பண்ணிட்டு இருந்த ஒரு பெர்சன்ட் டக்குன்னு ஐயை ஓப்பன் பண்ணிவிட்டு, வந்துட்டியா நீ, திரும்பவும் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டியா, நான் நினச்சி கூட பார்க்கல, கிங்டமுக்குள்ளேயே என்ட்ராயிட்டியா நீ, ஐயோ உன்னோட ரிவெஞ்சுக்காக திரும்ப வந்திருக்கியா, டெவில் டெவில்
அவன் திரும்ப வந்துட்டான் அப்படிங்கிற மாரி தவத்துல இருந்த ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாகி கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே நம்ம ஜங்குக் என்ட்ராயிட்டு உள்ளே போயிட்டுருப்பாரு. யாராவது உள்ளே இருப்பாங்களாங்கிற மாரி இப்படி போயிட்டுருந்தா, நடு ஹால்கிட்ட வரவும் ஒரு திங்ஸ் நம்ம ஜங்குக்கோட லெக்கில் தட்டுது. இப்படி தட்டுனா, "என்னடா தட்டுது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அதை அவரோட ஹேண்ட்ஸில் எடுக்கவும், அந்த ஃப்ளோரில் குத்தி இருந்த அந்த ஸ்வாட் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸுக்கு போகுது. இப்படி போனால் இந்த ஹோல் பிளேஸ் முழுக்க ஃபுல்லாக டார்க்காக சேஞ்ச் ஆகி பயங்கரமா இடி இடிச்சு மின்னல் வெட்டுது. இந்த மாதிரி பண்ணால் இதே மூமெண்ட்டை அந்த தவத்துல இருந்த பர்சன் நோட் பண்ணிட்டு, "ஜேகே டெவில், நீ வந்துட்டியாடா? ஆ உன் பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகி உன் ரிவெஞ்சுக்காக உன் ஸ்வாடை உன் ஹேண்ட்ஸில் எடுத்துட்டியா? இப்போ போகிறேன்டா அவன்கிட்ட. நீ இந்த பிளேஸில் என்ட்ரு ஆகிட்ட, உன்னை கில் பண்ண அவன் வந்துட்டுருக்கான்னு சொல்லதுக்கு." அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் ரொம்ப ஹாப்பியாக அந்த பிளேஸ்லேருந்து போகலான்ங்கிற மாதிரி கிளம்புனா,